எல்லாருக்கும் வணக்கம். மதுரையிலேருந்து அஜிதா பேசுறேன். இன்னைக்கு ஒரு டாபிக் பத்தி தான் பேச போறேன். டாபிக்னா வார்த்தைன்னு சொல்லலாம். பாவம் அப்படின்ற வார்த்தைய பத்தி. எனக்கு இந்த பாவம்ன்ற வார்த்தைய கேட்டா டென்ஷன் ஆகும். நம்ம நெறைய பேர பாவம்னு சொல்லியிருப்போம். அது அந்த பாவம் வேற. இந்த பாவம் எதுக்கு நான் எனக்கு டென்ஷன் ஆகுன்றத சொல்லிர்றேன். நம்மளோட லைஃப நல்லா தான் வாழ்ந்துட்டு இருப்போம். நல்லா அன்றாட வாழ்க்கை நல்லா தான் போய்க்கிட்டு இருக்கும். நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே நம்மள பொறுத்தவரைக்கும் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருக்கோம்னு நமக்கே மைண்ட் செட் ஆகும்ல. அந்த மாரி நல்லா தான் இருப்போம். ஆனா அந்த டைம்ல யாராவது வந்துட்டு பாவத்த பாவத்த இன்னும் இப்படி பாவத்த அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லும்போது நம்ம கான்ஃபிடென்ட்டை இழந்துருவோம். அதனால எனக்கு யாராவது பாவம் வம்பாடு பட்டுக்கிட்டு இருக்கா பாவத்தை அப்படின்ற மாதிரி விஷயம் பேசினாலே எனக்கு கோவம் வரும், டென்ஷன் ஆகும், கான்ஃபிடென்ட்டை இழந்துருவேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த வார்த்தை சொன்னா. ஏன்னு தெரியல. அந்த பாவத்தைன்னு சொல்றவங்க நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறது இல்ல, நமக்கு வந்து நம்ம கூட லைஃப்ல இருக்க போறது இல்ல. ஆனா சும்மா பரிதாபம் காட்டும் போது நமக்கு அந்த டென்ஷன் ஆயிருது. நம்ம நல்லா தானே இருக்கே, எதுக்கு பாவத்தைன்னு சொல்ற அப்படின்ற ஒரு டென்ஷன் வருது. இன்னொரு விஷயம் என்னன்னா, பாட்டு கூட ஒண்ணு இருக்கும். பரிதாபம் காட்டும் இந்த வர்க்கத்தையும் சேராதே நம்பாதேவா, எனக்கு தெரியல. இந்த சிங்கப்பண்ணி சாங்ல. இப்பதான் எனக்கு அந்த பாட்டோட மீனிங், அந்த அர்த்தம் எனக்கு இப்பதான் தெரியுது. ஏன்னா அடிக்கடி எனக்கு அந்த டென்ஷன் ஆகும். இப்பதான் நான் ரியலைஸ் பண்றேன். அந்த பாட்ட கேட்கும்போது, அந்த லைன் வரும்போது, ஓ! இதுக்காக தானா அப்படின்ற மாரி ரியலைஸ் பண்றேன். உங்களுக்கு அந்த பாவத்த அப்படின்ற வார்த்தை கேட்டா கோவம் வருமா? அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.